யூடியூப்பில் உங்களுடைய வீடியோவை மக்கள் சர்ச் பண்ணும்போது எப்படி யூடியூப் அல்காரிதம் உங்களுடைய வீடியோவை மக்களுக்கு மேலே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நாம் பண்ணுறது. ஸ்மால் தமிழ் யூடியூபர்ஸ் எப்படி உங்களுடைய வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. இது எல்லாமே ஒரு சில விஷயங்களை நாம் நம்முடைய வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓவர் த டைம் நம்மளுடைய சேனலில் நல்ல ஒரு க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது 2025 யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, பல கிரியேட்டர்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியமாக நியூ கிரியேட்டர்ஸ், அவங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்காரிதத்தை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும், அல்காரிதத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அல்காரிதத்தை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு பதிலாக அந்த அல்காரிதம் அப்படிங்கிற இடத்துல பீப்புள், மக்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இப்படி திங்க் பண்ணுங்க, நான் மக்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஏன் அப்படின்னா யூடியூப் அல்காரிதமே எப்படி ஒரு கிரியேட்டர் தன்னுடைய வீடியோ மூலமாக மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதனால தான் நாம் எப்போவுமே டைரெக்டாக அல்காரிதத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. மாறாக மக்களை, வியூவர்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். வியூவர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை எடுத்து கொண்டு போய் அல்காரிதம் நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வியூவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா முதலாவது உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் தீம் இருக்கணும். இப்போ நீங்கள் எது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு தீம் இருக்கணும். இப்போ நம்மளுடைய சேனலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் வீடியோ எடிட்டிங் பற்றி போடுறேன், ஆடியோ எடிட்டிங் பற்றி போடுறேன், யூடியூப்பில் க்ரோத் பற்றி பேசுகிறேன், ஈவன் ஒரு சில டெக்னாலஜி பற்றி பேசுகிறேன். இது எல்லாமே எதை சுற்றி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் யூடியூப்பில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது. ரொம்ப முக்கியமாக ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி இதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் என்னுடைய சேனலில் நான் ஒரு சில டெக் ரிவ்யூஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணாலும் கூட என்னுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா, அந்த கேட்ஜெட்டை நான் ரிவ்யூ பண்ணுறதும் கூட ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை அந்த பெர்ஸ்பெக்டிவை மனசில் வச்சு அவருக்கு இந்த கேட்ஜெட் எப்படி பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இதுதான் நாம் ஒரு விஷயத்தை ஒரு யூடியூப்பில் செய்யும்போது எதுக்காக நான் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறேன், அப்போ என்னுடைய தீம் என்ன, அது தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஆடியன்ஸுக்கு இதை நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் சரியான விதத்தில் அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும், சரியான விதத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால் இதை மனசில் வச்சு ஒவ்வொரு வீடியோவையும் தயாரிங்க. ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயம் இருக்கணும், நான் யாருக்காக இந்த வீடியோ போடுறேன், என்னோடய ஆடியன்ஸ் யார், எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இந்த விஷயத்தில் மனசில் வச்சு நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேனல் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உங்களுடைய வீடியோ இனிஷியலாக யூடியூப்பில் அப்பியர் ஆகும்போது அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, ஒருவேளை அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில ரெலவெண்ட்டான விஷயங்கள் பயன்படுத்தலைனாலும் கூட அந்த வீடியோ சூப்பர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பார்த்து அதில் என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கூட பிக்கப் ஆகிரும் ஃப்யூச்சரில். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒரு சில விஷயங்களை சரியாக பின்பற்றாமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற நல்ல வீடியோஸ் கூட ஒருவேளை மக்களால் பார்க்கப்படாமலே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த இனிஷியலாக அந்த வீடியோ மக்கள் பார்க்குறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இனிஷியலாக பார்க்குற ஆட்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா யூடியூப் முதலாவது உங்களுடைய வீடியோவை ஒரு 10 பேர் கொண்டு போய் கொடுக்கும். அந்த 10 பேர் எப்படி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்ததை இமீடியட்டாக ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கும்.
இந்த 100 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கும். அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாக அடுத்தால அந்த வீடியோ வந்து ஒரு 1000 பேருக்கு போகும், அடுத்தால 10,000 பேருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து வீடியோவை கொண்டு போகும். அந்த ஃபஸ்ட்டு தொடக்கத்திலே உங்களுடைய வீடியோ சுணங்கிருச்சு அப்படின்னா ஒருவேளை ஓவர் த டைம் அந்த வீடியோ வந்து அப்படியே வந்து முடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோ சரியான விதத்தில் போகணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட வீடியோவை ஆசைப்பட்டு பார்க்குறாரு அப்படின்னா அவர் எந்த வீடியோவை ஆசைப்பட்டு பார்க்குறாரோ அல்லது நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரியான வீடியோக்களை ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு வியூவர்ஸ்கிட்ட அந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் அந்த வீடியோவை பார்ப்பார். அப்போ அது சம்மந்தப்பட்ட இல்லாத ஒரு ஆள்கிட்டவே அந்த வீடியோ போச்சுன்னு அவர் பார்க்க மாட்டார். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்னை மாதிரி ஒரு டெக்னாலஜி சேனல் நடத்திட்டு இருக்கீங்க, அந்த டெக்னாலஜி வீடியோ வந்து பக்தி வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் அந்த வீடியோ போகுது, அவர் அதை பார்ப்பாரா? அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் டெக்னாலஜி வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட அந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவங்க அந்த வீடியோவை ஆசையோடு பார்ப்பாங்க. அப்போ அந்த இனிஷியலாக வந்து உங்கள் வீடியோ யாருக்கிட்ட போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் உங்களுடைய வீடியோவில் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று உங்களுடைய டைட்டில். அந்த டைட்டிலில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த டைட்டிலில் உங்களுடைய வீடியோவில் உள்ள என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது அந்த டைட்டிலில் கரெக்டாக இருக்கணும். அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன். அந்த டைட்டிலில் அடுத்தல நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கச்சாமச்சான்னு என்னமோ போட்டு வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 லைனுக்கு உங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக போடுங்க. இந்த டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எது பற்றி பேசியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு ஆசைப்படக்கூடிய வியூவர்ஸ் அதை தேடணும்னு நினச்சாங்க அப்படின்னா எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வீடியோவை தேடுவாங்க. இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது டைட்டிலில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். ஒரு சில ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ்டேக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹேஷ்டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹேஷ்டேக்ஸ் சிம்பிள் போட்டு போடுவாங்க இல்லையா, அப்போது உங்களுடைய நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அது சார்ந்த ஹேஷ்டேக்ஸ், இந்த ஹேஷ்டேக்ஸ் இன்னும் ஒரு சில கீவேர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு மிஷினில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த மிஷின் வந்து இந்த ஹேஷ்டேகு, இந்த கீவேர்ட்ஸு, டைட்டிலெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வீடியோவில் இந்த விஷயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய நபர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த நபர்கள் வந்து உங்களுடைய வீடியோவை அதிகமாக பார்ப்பாங்க. அதாவது வியூவர்ஸுடைய என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது வீடியோவை அவங்க எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு பகுதி அவங்க ரிப்பீட்டடாக பார்க்குறாங்களா, வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுறாங்களா, கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா, இது எல்லாமே என்கேஜ்மெண்ட்டில் வரும். அப்போது அந்த உங்களுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் இது எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ஓகே யூடியூப் அல்காரிதத்துக்கு ஒரு விஷயம் புரியும். ரைட், இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கு, அதுவும் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த வீடியோ வந்து அதே மாதிரியான நபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதனால தான் ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வெறுமனே சும்மா அப்லோட் பண்ணாமல் அந்த வீடியோ சார்ந்த ஒரு சில கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் அடிப்படையாக உங்களுடைய டைட்டில் அமைங்க, அந்த கீவேர்ட்ஸ் அடிப்படையாக வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் அமைங்க, அண்ட் தம்பனேல் போடும்போதும் கூட அந்த கீவேர்ட்ஸ் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வீடியோஸ் வந்து கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட போக ஆரம்பிக்கும். கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட உங்களுடைய வீடியோ போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய சேனல் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உங்களுடைய வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். பல நபர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணாமல் அப்படியே விட்டுறது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது வெறுமனே சிம்பிளாக வந்து ஷேர் பண்ணி விடுறதை பற்றி நான் பேசலை. அது ரொம்ப முக்கியம்தான். வேறு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களை மாதிரியாக இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கிட்ட நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேறு எதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக எப்படி வந்து உங்களுடைய வீடியோ ப்ரொமோட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொலாபரேட் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான். ஸோ உங்களே மாதிரியான வீடியோ போடக்கூடிய நபர்கள், இதே கான்டென்ட் போடக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடிங்க. உங்களே மாதிரியான ஓரளவு ஈக்குவலான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி வந்து கொலாபரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய சேனலையும் உங்களுடைய வீடியோஸையும் ப்ரமோட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்குமே இதில் பெனிஃபிட். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க,
நீங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் 2 பேருமே அதை பற்றி உங்களுடைய சேனலில் நீங்கள் போடுவீங்க. அப்போது உங்களுடைய சேனல் பற்றி அவங்களுடைய சேனலில் உள்ள வியூவர்ஸுக்கு தெரிய வரும், அவங்களுடைய அந்த வியூவர்ஸுக்கு உங்களுடைய சேனலை பற்றி தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது ஒரே மாதிரியான கண்டென்ட் அப்படிங்கிறனால அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தை உங்களுக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பல்வேறு நபர்கள் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சேனல் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நமக்கு இன்னும் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் யூடியூபர்ஸ் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. அது உண்மைதான். ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் தான் கொலாபரேட் பண்ணுறாங்களே தவிர கீழ் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து கொலாபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. தனியாக தான் கிடந்து கஷ்டப்பட்டு போராடி சக்ஸஸாக வர வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த கொலாபரேஷன் மட்டும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து உங்களுடைய சேனல் வளரும். இது ரொம்ப முக்கியமானது, மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வியூவர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவில் என்கேஜ் ஆகும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட என்கேஜ் ஆகணும். இப்போ யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ரீப்ளை பண்ணணும். கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அவங்க வீடியோ நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல அதெல்லாம் போடணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் வியூவர்ஸ் கூட என்கேஜ் ஆகிறது ரொம்ப முக்கியமாக. வந்து உங்கள் சேனலில் போஸ்ட் இருக்கு இல்லையா, போஸ்ட் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், கம்யூனிட்டி டேப் இருக்கும். அதில் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் போஸ்ட் போட்டு உங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் போஸ்ட் போடும்போது யாருமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட உங்களுடைய கண்டென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வீடியோவில் போடுறது சார்ந்த அல்லது அதுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது சில தகவல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய பர்சனலாக ஃபேமிலி ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மக்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்கேஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அது மூலமாகவும் சேனல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். கடைசியாக தொடர்ந்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யூடியூப்பில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி நமக்கு மொபைலில் ஆப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய சேனல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த வீடியோஸ் ஓடிட்டுருக்குது, எந்தெந்த வீடியோஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடியவங்க மற்ற எந்தெந்த சேனல்லாம் பார்க்குறாங்க, எந்த வீடியோஸை பார்த்துட்டு நம்ம சேனலை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்பில் இருக்குது, அனலிட்டிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த அனலிட்டிக்ஸை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அனலிட்டிக்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய சேனல் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் ரீச் ஆகுது, எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுது, எத்தனை வயசுள்ள ஆடியன்ஸ் கிட்ட அதிகமாக ரீச் ஆகுது, இது எல்லாமே உங்களால் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க முடியும். இதை பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ச்சி அடையும். ரொம்ப சீக்கிரமாகவே ஒருவேளை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியும். அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களால் வருமானமும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.